Hello everyone, welcome to my channel Mastery, it's Rosario's Academy. இந்த வீடியோவில் நம்ம அந்த அக்கௌண்டிங்கோட 3 கோல்டன் ரூல்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, பேசிக் பிரின்சிபல்ஸ். ஓகே, ஸோ பார்ப்போம். There are 3, as we discussed earlier, the 3 major categories. Personal account and impersonal account, again classified into 2. Personal account is classified into 3: natural person, artificial person and representative person. அப்போ இவங்கெல்லாம் இந்த பர்சனல் அக்கௌண்ட்ஸ் கேட்டகரியில் வராங்க. அப்போ அந்த கோல்டன் ரூலுக்கு வந்து 3 அக்கௌண்ட்டை மட்டும் நம்ம வந்து மெயினாக எடுத்துக்கிட்டா போதும். பர்சனல் அக்கௌண்ட்ஸ், ரியல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ். இந்த 3 அக்கௌண்ட்ஸுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கு. அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்ஸ். The personal accounts ஓட ரூல், golden rules. First of all, golden rules தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். golden rules பாருங்க. First, personal accounts ஓட ரூலை பார்த்துருவோம். One is debit the receiver, and credit the giver. All the 3 subcategories of personal accounts, that is natural, artificial and representative, இது மூணுக்கும் இந்த ஒரே ரூல் பொருந்தும். ஏன்னா இது பர்சனல் அக்கௌண்ட் கேட்டகரிக்கு வரதுனால பர்சனல் அக்கௌண்ட்ஸ்க்குன்னு ஒரே ஒரு ரூல் தான் இருக்கு. ஓகே, ரூல் இஸ் டெபிட் தி ரிசீவர் அண்ட் கிரெடிட் தி கிவர். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவுவை. Okay, so debit the receiver and credit the giver. Okay, when it comes to the second account, real account, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சொத்துக்கள், கண்ணுக்கு புலனாகக்கூடிய சொத்துக்கள், கண்ணுக்கு புலனாகாத சொத்துக்கள், இது எல்லாத்தையும் நம்ம ரியல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே கொண்டு வரோம். ஸோ அதோடைய ரூல் என்னன்னா டெபிட் வாட் comes in and credit what goes out. Debit what comes in and credit what goes out. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா உள்வருவன பற்று, டெபிட் வாட் கம்ஸ் இன், உள்வருவன பற்று, வெளிச்செல்வன வரவு, கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இது ரியல் அக்கௌண்ட்ஸுக்கு இந்த டேஞ்சிபிள் கேட்டகரினாலும் இன்டாஞ்சிபிள் கேட்டகரினாலும், டேஞ்சிபிள் வகையை சேர்ந்தாலும் இன்டாஞ்சிபிள் வகையை சேர்ந்திருந்தாலும் ரியல் அக்கௌண்ட்ஸ்க்கு இருக்கிற ரூல் ஒன்று தான். 3 நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்ஸ் டெபிட் ஆல் லாசஸ் and expenditures. ஷார்ட்டா போடுறேன். டெபிட் ஆல் லாசஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். டெபிட் ஆல் லாசஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா அனைத்து செலவினங்களையும் அனைத்து நட்டங்களையும் பற்றுவை, வருமான ஆதாயங்களை, இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ், ஆதாயங்கள், கெயின்னா ஆதாயம், வருமான ஆதாயங்களை வரவை. So these are all the 3 golden rules, and based on these rules all the accounting treatments are given. இந்த அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்கறது, ஒரு டிரான்சாக்ஷனை எப்படி அனலைஸ் பண்ணி அதில் இன்வால்வ் ஆகிருக்கிற அக்கௌண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி எப்படி நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறது, எப்படி அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி இந்த ஒவ்வொரு கேட்டகரிஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட அதில் இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு டிரான்சாக்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கிற அக்கௌண்ட்டை மேட்ச் பண்ணி இந்த ரூல்ஸை வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இனி அடுத்து வர வீடியோஸில் தெளிவாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.